அப்பா எடுத்திருக்காரு அப்பா ரெண்டு பேர் நடையும் ஒரே நடை ரொம்ப பிரமாதம் இல்ல அருமையா இருக்கு அப்பன பார்த்தா புள்ளி பார்க்க தேவையில்லை புள்ளி பார்த்தா அப்புறம் பார்க்க தேவையில்லை ஒரே சிலையா செய்து ரெண்டா புட்ட மாறிக்கிறாங்க ஆமா இவன் ரெண்டு பேரும் தெருவுல போனா ஊர்ல என்ன சொல்லுவாங்க எப்பா ஐயோ ஒருத்தரை பார்த்தா ரெண்டு பேரும் ஒரே மாறிக்கிறாங்க ஆமா இந்த மாதிரி இருந்தா இதுல எவனா ஒருத்தன் போடுவாங்க அப்பா இந்த அதுல வரத கதை அப்பா சந்தமே யோனது பாலா பந்தய பாலா பந்தய அந்த வந்தாலா பெரியப்பா தர்மராஜுக்கா அப்போ தர்மராஜுக்கு ஆபத்தா அதோடைய காரணம் அப்போ நான் செய்வேன் தர்மர் தன்மை நான் கவுலுக்கு போகணுமா அப்போ அந்த வருகம் சாரி
பெரிய தந்தைக்கு நான் காவலுக்கு போறேன். காவல் போறேன். அப்படி காவல் செய்யும் தருணத்தில் உன் உயிருக்கு ஆபத்து, என் உயிருக்கு ஆபத்து என்றால் ஏற்பட்டால் இந்த சங்கநாதத்தை உன்னை விட்டு ஒரு காதல் தூரத்துக்கு அப்பா நான் இருந்தாலும் என் பில் முனையில் உன்னை காப்பாற்று. அப்படியே சரி, காவலுக்கு போ. நான் போறேன்பா. நான் போறேன்பா. நான் போறேன்பா. போடான்னு சொன்ன தவிர போய் வாரான்னு சொல்லலாம். அதானே? அல்லது அவனாகிலும் போய் வரப்பா. போய் வரப்பா. வரப்பா போறப்பா. விதி யாரை விட்டு நடப்பது நாராயணன் செய். அவன் செய்ய யார் கண்டார்? தந்தையை பார்த்து விட்டேன். போல போல பூரா பேரையும் பார்த்துட்டு சொல்லு. யார் யாரை பார்க்கணுமோ அவனை பார்த்துட்டு சொல்லு சீக்கிரமா. ஆமா, ரெண்டு கைகளுக்குள்ள எங்கடா போற? இப்ப நான் எங்க தெரியுமா போறேன்? அம்மா, போற அந்த மன்னன் தர்மராஜனுக்கு காவல் காக்க என் பெரிய தந்தை தர்மராஜு. ஆனா என் பெரிய தந்தை தர்மராஜுக்கு நான் காவலுக்கு போறேன். காவலுக்கு போறியா? கண்ணே அபிமன்னா, அட கண்ணவில் மாதலை அத்தை பாலா காவலுக்கு போறேன் என்று கையூராங்களா. காவலுக்கு போறேன் என்று கருவாங்களா. பொன்னலை கண்ணவில் மாதலை நிக்க முடியுமா? அவரோடு சண்டை செய்ய முடியுமா? கண்ணே அபிமன்னா, அம்மா தங்கமே, நீ எதற்கு கண்டு வேண்டாம். அம்மா, கடலை வளர்த்த மறுபடி சுமந்த கற்புரிய தாயின் பாதமும் நாடினே. கடலை வளர்த்த மறுபடி சுமந்த கற்புரிய தாயின் பாதமும் நாடினே. அந்த வடவாவில் தூள் கொண்ட மணிவண்ணன் பாதம் அதை நான் மறவாது தானம் செய்து மேலும் அந்த ஜெயத்து சொன்னிய என் மாமன் பாபா கண் அருள் இருக்க என் உயிருக்கு ஆபத்து என்று வராது. அதனால் என் தந்தை சொல் தனம் இருக்கின்றாரு. என் அப்பா பேச்சு நான் தட்ட மாட்டேன். என் பெரிய தந்தை தர்மராஜுக்கு நான் காவலுக்கு போறமா போறியாடா? போறமா போடா போறோம் போடா.
மனோ அதப்பா என் தாய் தந்த மகளை பார்த்து விட்டு என்னுடைய மனைவி ருத்தரி 6 மாதம் கர்ப்பமா இருக்கிறார். 6 மாதம் குழம்புகிற 6 மாதம் கர்ப்பமா இருக்கிறாங்க. அதனால ருத்தரியை நான் எடுத்து சீக்கிரம் கொண்டா ருத்தரி கர்ப்பம். ரொம்ப புண்ணியதம்மா. ஏன்னா புள்ள கொல்லாத்து வந்துடுறேம்மா. நீ காலை ரொம்ப வேகமா வைக்காத கிட்ட நெருக்கி வையம்மா. வணக்கம். சரி வணக்கம்ண்ணா. அத்தை பச்சா என்ன சொல்ல அண்ணா சரி போகட்டி விடு. இது எப்பேற்பட்ட சபை இது? லட்சுமி கடாட்சம் ராஜ்யபுரி சபை. இந்த சபைகளுக்கும் உங்கள் அனைவருக்கும் கங்காதேவிக்கும் அதே கூடி வணக்கம். என்னுடைய விளக்கம்னா உன்னுடைய விளக்கம் விவரமா புரிஞ்சு விட்டது. எப்படி புரிஞ்சது? ருத்தரி 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 கேட்டு விளக்கமா புரிஞ்சு விட்டது. எனக்கு அப்பம்மா யார் தெரியுமா? இந்த இத்தனை மதிக்கும் பச்சை முடியாத திருமணம் ஆகிவிட்டதா? அது யார் தெரியுமா? அந்த பாயல் பாண்டவர் 5 ராஜாக்களின் நடுபிறந்த விஜயகாண்டிவனுக்கும் சுபத்திரை அம்மனுக்கும் பிறந்த வீரவாள் அபிமன்யு அன்னவரை திரு கல்யாணம் செய்து அன்னவருக்காக 6 மாத கர்ப்பிணியாய் இருக்கின்ற அம்மா.
வேணுமா முடியாது அவர் கதை 4 மணி ஒண்ணு சும்மா போய் சும்மா நீ மாட்ட போய் மோதிக்கு போனா 6 மாசம் பாட்டு வீணா போடும் போறேன் கண்ணேறு தரி அமரங்கள் ஐயா ஆகட்டுமா சுவாமி கண்ணேறு தரி ஐயா திருமாதனக்கு திருமருகா பருமா மதிகுள்ள எப்படி சொன்னதா ஐயா பருமா மதி முதல் ஐயா திருமாதனக்கு அந்த திருமாதனக்கு போனாரு இப்ப போனாரு பாரு ஆமா. அந்த திருமாதனக்கு அந்த திருமாதனக்கு நீங்க சிறந்திடு மருகா இன்னைக்கு நீ இறந்திடும் மருகா அவர் சொல்லிட்டு போகிறாரு அவர்தான் மரமாச்சு ஐயா பருமா மதிகுள்ள அந்த பருமாள் மதிகுல ஐயா பற்குணன் புதல்வா அந்த பற்குணன் புதல்வா பெருமானிடத்தவர் புகழை பேசிடு என் இறைவா என்னுடைய புகழை பேசிடும் என் இறைவா இந்த ஈரேழு ஊனமெல்லாம் பேசுதா ஐயா ரெண்டு பேரும் கெட்டு ஐயா நறுமா மலரடி மலரடி என்னாதா சரணோ எனது பிராண நவநீத சரணோ கண்ணேறு தரி என்னுடைய புகழை நீ சொன்னாயே நீ எப்ப விட்டால் கண்ணேறு தரி அடி பொன்னாளி நேனி நீ பரிஞ்சிடோ சூபி அடி பன்னரும் மாதர்கள் உன்னை பணியும் பிரதாபி கண்ணேறு தரி அந்த மன்னவன் வில்லாடன் மகிழ்ந்திடும் சுதனி அடி என்னரும் கண்ணே என் பாதத்தனி பண்ணினா நீ சுகமாக வாழ்ந்திருப்பாய் உங்க சித்தடி பாக்கி இல்லாம எங்க வீட்டுக்கார ரஜா கதை துர்கபதாதிகளோடு வீரப்பட்டாடு அணிந்து கொண்டு கோலமா நின்று கொண்டு இருக்கின்றாரு எங்க போறாரு என்ன விஷயமா தெரியலையே ஒண்ணு புரியலையே மன்னவா ஐயப்பா அருளகால வந்த பாண்டவர் குலவிளக்கே போருக்கு உகந்த நல்ல பொற்பணியை அலங்கரித்து
பொறுமை சொல்லு. இப்ப வீரப்பட்டாடை அணிந்து கொண்டு இங்க பாருங்க, பாருங்க. என்ன? கதவு உனுப்பா கிடக்கு. நீ பொறுமை சொல்லு. என்ன, ஒண்ணும் ஓடாத. என்ன, உனக்கு கூட அடிக்கலாம். சரி எங்க உனுப்பா கேக்குறாங்க தம்பி. ரஜா கட்டத்திருக்க பதாலி கொண்டு வீரப்பட்டாடை அணிந்து கொண்டு வாய்ப்போடமா நின்று கொண்டிருக்கிறாயே. இப்ப எங்க சுவாமி போறீங்க? அதான் சரி. என்னவா எங்க போய் கேக்குறாயா? எங்க போறீங்க? அது சொல்லுங்க. கேளாய் மாதே. அந்த தானனோ தர்மத் தன்னை. அவன் நல்லுதான் சென்று வீரன் அவன் கூறிய போயிருக்க. சரி. அந்த புள்ளரு வாழந்துட்ட சேனைகள் போது கலக்க. சொல்லுற தந்தை காவல் நான் தேவியை காத்து வாரே. என் பெரிய தந்தை தர்மராஜுக்கு நான் காவலுக்கு போறேன். ஐயோ காவலுக்கு காவலுக்கு போறீங்களா? ஆமா. மண்டபா சரி. ஐயா நீங்கள் அப்பாடி காவலி இருந்தா சொற்படிக்கு போனது வந்தா நீங்க அங்க சென்றீங்கன்னா எப்படி ஆகுமோ? எப்படி ஆகுமோ? எப்படி ஆகுமா வந்து நீ அல்பமாக என்ன வேண்டாம். பிடித்தவனை மாற்றுவேன். அப்ப தோணாச்சாரி அந்த தோணாச்சாரி வந்தாலே நான் மாட்டுவேன். எதிர்த்து நிற்பீங்களா? ஆமா. ஐயா அந்த வெப்போருவா அப்பேற்பட்ட ஆளு அது உன்னை மடிச்சிருவாரு. அதோட மட்டும் கிடையாதுங்க. 6 மாத கர்ப்பிணி பெண்ணா இருக்க சுவாமி. நான் சொல்லக்கூடிய வார்த்தை பலிக்கு சுவாமி. அப்படி பழிச்சுக்காரி. ஐயா சுவாமி அப்படி கற்பனையா சொன்னா இருக்கு.
கேட்டா 14 எந்த 14 ஜென்மத்தையும் நேர மாட்டேன். கற்பனையா துவானருக்கு கற்பனையா துவானருக்கு தானியாது கற்பனை மிகவும் பேசுறாய். ஏன்னா வாங்க நான் இருக்க. ஆனா என்னை பத்தி நீ பெருமையா பேசணும். என்னை பத்தி பெருமையா பேசணும். எதுக்கான ஒரு பாப்பார பையன் ஒரு பிராமணன் ஒரு சொட்டு ரத்தத்தை கண்டாரு ஒரு கால தூரம் நிக்கிறவன் 10 மைல் கண்டாடு ஓடி நிப்பான். அவனை பத்தி நீ பேசுறது எந்த வகையில அவங்க சொன்ன கற்பனை மிகவும் பேசுறாய். நான் கற்பனையில பேசுறேன். ஆமா அந்த தோடாச்சாரி நம்ம கிட்ட தான் மிரட்டுவான். யாருன்னா 2 பேர் கூச்சாங்கன்னா ஒரே ஓட்டு விட்டு ஓடுவான் டாக்டர் கூட்டிட்டு அந்த மாதிரி ஆளு அவன் இவன் கூட்டி அதை பத்தி பெருமையா பேசுறான். கற்பனை மிகவும் பேசுறாய். அட என்னங்க கற்பனையில பேசுறேன் சொல்றியா? உன்னுடைய மன கற்பனை நீ பேசுற. ஐயா நான் கற்பனை படிக்க வல்லோன் அவர் எப்படி தில்லியிலே தேர்ச்சி பெற்றவரே உங்க அப்பாவுக்கே சொல்லி கொடுத்த ஆளாச்சா சுவாமி. அவரு ஒன்னால அடி பழுத்துக்காரு என் அப்பாவுக்கு சொல்லி கொடுத்தார். நான் யாருடைய பிள்ளை? அதோ பாரத போர் வீரர் அர்ஜுனுடைய பிள்ளை பக்குனுடைய பிள்ளை. என் தந்தை சொல்வாக்க தவற மாட்டார். பின்னத்த கால பின்னைக்கு மாட்டார். அப்பட்ட பிள்ளை சத்திரனுக்கு பிறந்த சிங்கத்துக்கு கார்முக காலத்தில் போர் விஜயன் மைந்தனோடு போர் விஜயன் மைந்தனோடு அப்பா அர்ஜுனுடைய அபிமன்னன் கார்முக காலத்தில் இருந்த போர் விஜயன் மைந்தனோடு ஒரு பார்ப்பனன் எதிர்த்தல் ஆகுமா? எதிர்த்தல் ஆகுமா? ஐயா சுவாமி ஐயா என் திசை போற்றிருந்தாதா ஒரு சொற்பனை கண்டு வந்திருக்க சுவாமி. கண்ணேறு தரி அடி சொற்பனத்தால் என்ன சொக்கமோ என் மனதில் என்ன ஏக்கமோ
இதனால இப்ப எப்படின்னு வச்சுக்க, நான் 6 மாத கர்ப்பமா இருக்கிறேன். 6 மாதம் கர்ப்பிணியா இருக்க சுவாமி. நான் ஒரு கனவு கண்டிருக்கிறேன். கர்ப்பிணி பெண் கனவு கண்டா பலிக்கும் சுவாமி. அது கண்டிப்பாக பலிக்கும் ஐயா. அப்படின்னு சொல்லுகிறார். ஆமா. 6 மாதம் 6 மாதம் கர்ப்பிணி பெண்ணா இருக்குங்க. யாருக்கு? இப்படிப்பட்ட இந்த நல்ல நேரத்தில் தேவதானம் பேட்டையில் வாழ்ந்து வரக்கூடிய ரங்கநாதன் என்று சொல்லக்கூடிய ஐயா நம்ம பின்னணி தாளம் மத்தளம் மிருதங்கம் தாளம் மத்தளம் பெட்டி 4 பேருக்கும் அவர்கள் அனைவரையும் பாராட்டி அந்த ரங்கநாத ஐயா 200 ரூபாய் வாரி வழங்கியிருக்கின்றார். அந்த ரங்கநாதன் பங்கிலே அந்த ஸ்ரீரங்கநாதன் இருந்து இல்லாமல் வைக்க வேண்டும் என்று அந்த இறைவனை பிரார்த்திக்கிறேன். சுவாமி ஐயா மோடியே போமென்று உரைத்தனாத முப்பர்களும் முனிவர்களும் மாலும் பெண்ணா தேரிய காணாத ஈசந்தன்னா ஜெயித்தரதன் தபமே செய்து கொண்ட மாலையே மோடி உன் தந்தை மாறில்லா வேலை அவன் முடிதலை தூடிப்பா நல்லவோ உருவட்டும் மாலையால் மனதி வடிப்பா என்னுடைய மனதெல்லாம் துடிக்குது சுவாமி. அடி பொய்யாகும் நீ கண்ட சொற்பானத்தோ அந்த போர் வீரன் எனக்கு பையன் வந்திடாது. அந்த பையராவன் பரந்தாமன் அருள் இருக்க பரந்தாமன் அருள் இருக்க ஜெயந்தப்பாது அந்த துயசிவன் ஆகிலுமே கொன்ற மாலை என்னை தூச்சினால் மிக வளைத்த போதும் என் தந்தை சொல் தனுமுறுக்க எங்க அப்பா பெரிய தந்தைக்கு அப்பா உழைத்தார். மகனே உனக்கு ஆபத்து என்றார். சங்குநாதத்தை தொழித்தார். அங்க அப்பா கொடுத்திருக்கிற பத்தி அந்த சங்கு அந்த சங்குநாதத்தை 3 பேர் தான் தொழிக்க முடியுமா? 3 பேர் தான் 3 பேர் தான் தொழிக்க முடியும். அது யார்? அது அப்பா என்னுடைய அம்மா என் பெருமான் பகவான் ஒரு ஆள் தான் அந்த சங்க ஊத முடியுமா? இரண்டாவது என்னை பெற்றெடுத்த என் தந்தை என் அப்பா அர்ஜுனன் தான் ஊத முடியுமா? மூன்றாவது இந்த அபிமானம் தான் ஊத முடியுமா? அந்த சங்க இது எவனாலும் தான் ஊத முடியாதா? அப்ப சங்குநாதத்தை என்னிடம் கொடுத்திருக்கிறார். நீ அச்சப்பட வேண்டாம். நான் காவலுக்கு போகிறேன். ஆமா என்னுடைய அழி துடிக்குதுங்க. எப்படி சுவாமி ஐயா ஏதென்று இப்படிக்கு பேச வந்து என்னுயிரே என்னாலே எனது நாதா இப்படிக்கு பேச வந்து என் உயிரே என் வாழே எனது நாதா ஆதியிலே மாதனைக்கு விரோதியாகி அவர வகை அவர் செய்ய வருகு போது மாதனுக்கு விரோதியாகி அவரை வதை செய்ய அவர்
மாதவனும் பெரியோர் சேலையில மூடி வைக்க மாதவன் வழி மறுத்து பெரியோர் போலே மடித்து உடை பெட்டியிலே மூடி வைக்க தாயார் அங்கே சென்று ஐயா பெட்டியை திறந்து பார்க்கவே இந்த மூளை தாயை காக்கவே பெட்டியை திறந்து பார்க்கவே நீ சொல்லையா நீ சொல்றது புரியுது சொல்றேன் ஏங்க இப்ப உங்க அம்மா தான் உனக்கு விரோதின்னு நான் சொல்றேன் அது எதனால தெரியுமா அது எதனால் உன் தாயார் சுபத்திரியா 3 நாள் மாத பிறவடை ஆமா மாத பிறவடியா இருக்கும்போது அக்கரத்தண்டன் ஒரு ஆவி ஆமா உன் தந்தை உன் மாமா இருக்கிறார் பாரு யாரு கோபால கண்ணு அந்த வக்கரத்தண்டனை மடித்து அந்த பெட்டியிலே வைத்து உன் தாயார் 3 நாள் மாத பிறவடியா இருக்கும்போது அந்த பெட்டியை எடுத்து கொண்டு போய் அந்த உன் தந்தையை உன் தாயார் இருக்கின்றாரு என் தாய் அரண்மனையில் வைத்தால் என்னுடைய மாமன் ஆமா தாயார் அரண்மனையில் வைத்துவிட்டு அவர் வெளியே அமர்ந்திருந்த உடனே உன் தாயார் என் தாய் சுபத்திராகப்பட்டவர் சுபத்திரை அவர் 3 நாள் மாதம் பிறகு இருந்ததும் குளித்து விட்டு வந்து வீட்டில வந்து அந்த பெட்டியை திறந்து பார்த்த உடனே அந்த பெட்டியை திறக்கவும் அதுல இருக்கிற ஆவி அந்த வக்கத்தந்த ஆவி அந்த மடித்தாரே உன் தாய் மாமன் அந்த ஆவி வந்து அந்த பெட்டிக்குள்ளே சுழண்டு கொண்டிருந்தது ஆமா சுழண்டு கொண்டு இருந்த உடனே உன் தாயார் அந்த பெட்டியை திறந்து பார்க்கவும் அந்த ஆவியானது நாசியில ஏறி கர்ப்பமாக தங்கிவிட்டேன் ஆமா அப்ப எனக்கு எதிரியா உனக்கு எதிரி உன் தாய் மாமன் பகவான் தான் என்னுடைய எதிரி என் தாய் மாமன் சொல்லுகிறார் ஆமாங்க கண்ணார் தரி அடி அப்படியே அண்ணாளி பகையை போல என் அம்மானோ அமர்கலத்தில் சூழ்ச்சியாக வைத்த போதும் என் தந்தை சொல் தனுமறுக்க நிற்கின்றாது அடி துப்புடைய மாதரச புவியின் மீது நம்ம சுகமுடனே வாழ்ந்தாலும் விதிப்படிக்கு அடி எப்படியோ ஒரு தினத்தில் மரணம் உண்டு எப்படின்னா துப்புடைய மாதர சேர்ந்த புவியின் மீது நம்ம சுகமுடனே வாழ்ந்தாலும் விதிப்படிக்கு மனிதனும் நம்ம பிறந்துட்டோம் நம்மளுக்கு பிறப்புன்னு பிறந்துட்டோம் இறப்புன்னு ஒரு நாள் காத்து நம்ம எம்மா சுகமா கூட இரு ஆனா என்னைக்காக நம்ம இந்த உடலை விட்டு உயிர் போடும் அது துப்புடைய மாதர சேர்ந்த புவியின் மீது நீ சுகமுடனே வாழ்ந்தாலும் விதிப்படிக்கு அடி எப்படியோ ஒரு தினத்தில் மரணம் உண்டு நீ இருதயமாகாத கண்ணன் அது எப்படியா இருந்தாலும் சேர்ந்தா ஆனா எங்க அப்பா பேச்சு நான் தட்ட மாட்டேன் நான் தட்ட மாட்டேன் அதனால என் பெரிய தந்தைக்கு நான் காவலுக்கு போறேன் எனக்கு வெற்றி தமிழ் கொடுத்தா கண்டிப்பா நான் போகிறேன் போய்தான் அது என்ன பண்ண முடியும் ஹோட்டல்ல இட்லி 6 பேர் நீங்க போறேன்றீங்க சரி போங்க நான் போறேன் போங்க
உங்க அம்மா ஒத்துழி. ஆமா இப்ப ஏதோ ஓடி வந்து நான் ஏய் அட வந்து பின்னாடி வர வைக்க ஒண்ணு எனக்கு தெரியும், ஒண்ணு உனக்கு தெரியும், இன்னொன்னு என்னுடைய மாணாக்கன் அர்ஜுனனுக்கு தெரியும். அர்ஜுனனுக்கு தெரியும், இவனுக்கு எப்படா தெரியும்? சோத்து முட்டி அப்ப சொத்து பிள்ளைக்கு சொன்னல. அப்ப அப்பனுக்கு தெரிஞ்ச வித்த பிள்ளைக்கு தெரியாது. தெரியாது. ஆமாண்டா இந்த கீழத்தினோட புத்தி மட்டும் பண்ணி போடா. அந்த மலைக்குள்ள காணாதாலே நான் உனக்கு அது இதுக்கு முந்தி உன்னாலே முடியவில்லை அது வருது முன்னே இவன் எப்ப விட்டான் தெரியுமா? அதை எச்சி தோணில் வந்த பெரிய தந்தை பிடிப்பதா? என்னடா ஒரு கிளாஸ் பிடிக்கிறவங்க என்ன பண்றாங்க? எட்டு துணி வந்து என்ன கேவலமா பேசுறான். ஆனா அவன் எப்பேற்பட்டாள் எனக்கு தெரியுதா? அவன் எப்பேற்பட்டாளு நீ ஒண்ணுதான் தெரியும். தாயார் சுபத்திரை உங்க அப்பா அர்ஜுனன் ராவா ஈத்துட்டு போய் ஓடுகாலிக்கு போன நாயை ஓடுகாலிக்கு போனவன்னு என்ன கேக்குறேன். எங்க அம்மா ஆசைப்பட்டாங்க, எங்க அப்பா இட்டு போயிட்டான். ரைட், அதை பத்தி கவலை. இப்ப நம்ம என்ன செஞ்சுமா போட ஆனா எங்க அம்மா ஆசைப்பட்டாங்க, எங்க அப்பா இட்டு போயிட்டாரு. ஆமா ரைட்ல. ஆனா 105 பிள்ளைக்கு குருயார் உங்க அப்பா தான். 105 எங்க அப்பா குரு குருநான்றா குரு 105 பிள்ளைக்கு குரு யாருன்ற நீதான். நான் தான். அதுல சிறந்த மாணாக்கன் யார்? உங்க அப்பா அர்ஜுனன் தான். எங்க அப்பா தானே? ஆமா. எங்க அப்பா உனக்காக என்னென்ன செய்தார்? அந்த நன்றி வச்சு பாத்தியா? அத நன்றி கட்ட நாயே குருவுக்கு மாணாக்கன் செய்துதான் ஆகணும். செய்யண்டா. ஆமா. அது நன்றி வச்சு பாத்தியா? அத நன்றி கட்ட நாயே. ஆனா உன்னை சொல்லி குத்தலடா. உன்னை சொல்லி குத்தமில்லை. ஆனா நீ இருக்கிறப்ப அந்த இடத்த சொல்லணும். எந்த இடம்? ஒருத்தவன் நல்லவனா கெட்டவனா சேரத்து வளர்த்து யாருன்னா அவன் இருக்கிற மாதிரி அந்த இடத்துல சேரக்கூடிய இடம். ஆமா. ஆனா உன்னை சேர்ந்து நான் நல்லவன் கூட சேர்ந்த நல்லா இருப்பேன். நான் சேர்ந்த யாரு? எப்ப விட்டாலும் கூட தெரியுமா சேர்ந்த? உன்னை சொல்லி குத்தமில்லை. கொடிய பாவி துரியல் கூட்டத்தில் கலந்தாயே. கொடிய பாவி துரியல் கூட்டத்தில் கலந்தாயே. கொடிய பாவி துரியல் கூட்டத்தில் கலந்தாயே. உரிமையை மறந்தாயே. கொடிய காராகிற சாய்பட்டு வந்தாயே.
அடிச்சுன்னு வரல நான் கொலைக்கிறனா நீ கொலைக்கிறியா? தர்மராஜா கூட்டு வரா ஒரு மனுஷன் போய் தாபா வாங்கி தெண்டை சாப்பாடு சாப்பிட்டு பச்சேசி சாதம் ஹோட்டல்ல முதல்ல சஞ்சை கழிக்கிற விடு 4 பேர் பிரிக்க பார்த்து நான் போய் தர்மரை கொண்டு வரேன்னு போனா என்ன ஆச்சு? டேய் அவன் போனான் அர்ஜுன பெருசு கூட்டு போயிட்டான். ஆனா அவனுக்கு பக்கத்துல அர்ஜுனனுக்கும் சுபத்திரிக்கும் ஒரு நபர் ஒரு புண்டி வகுத்தேன். அவன் புண்டி வகுத்தேன் அவன் நெல்ல போய் அங்கே நின்றுக்கிறான். அதனால உடனே என் பட்டியை கிளப்புறான். அடித்தான் முடியாது ஓடியாந்துட்டேன். அது அடி வாங்கிட்டு வர வேலை தானா? தந்தனா 6 மணி வெள்ளம் போயிருக்கிறான். அடிதான் வாங்கிட்டு வர ஆனா என்ன ஆச்சுனாக்க நான் எத்தனை தெரியும். இந்த பங்காளி சொத்தை மோசம் பண்ண புள்ள தலைப்புள்ள பிறக்கணுமே ஒரு கட்ட போட்டுச்சு பாரு 9 காரணம் 7 14 லட்சம் ஒட்டகத்தெல்லாம் பண்ணி ஆச்சுட்டு போய் கண்ணம்பாக சுந்தரிய பையன் போட்டோமே. ஆமா அன்னைக்கு வந்து அடையோட வந்து தூக்கிட்டு போய் தாலி கட்டான அந்த பையன் அந்த ஓடுகாலிக்கு பிறந்தானே அப்பதாரா டேய் அந்த பையன் இன்னைக்கு இங்க வந்திருக்கான் போனதும் ஒரே வட்ட அவனை வெட்டிட்டு கண்ணன் மகள் சுந்தரி விளாடன் மகள் சுந்தரி 2 கொண்டாட்டி. ஆனா அதுல விளாட மகன் இருக்கான சுந்தரி 6 மாசம் முழுவாத இருக்கு வேலையே இல்லையா? எதிர்பார்க்காத ஒரே வெட்டு ஒரே வெட்டு யார அந்த அபிமன்யு கோதாரி கைது மேல ஏறி பணக்கார குட்டு பையன் என்னடா கைது மேல போறியாண்டா? குதிரை மேல உட்கார்ந்து போனா குதிரை வேகமா போய் கீழே விட்டு செத்துருவேன். கைது நான் போய்மே போவான். அதான் சொல்ல துரியோதனன் குட்டு தான் போறது. நம்ம 2 பேத்துக்குள்ள ஒரு ஒப்பந்தம். நம்ம அதிவேகமா சண்டை போடுவோம். அதிவேகமா சண்டை போடும்போது அம்பிளீஸ் அப்படின்னா சண்டை நிறுத்திடணும். டூட்டி அப்படின்னா சண்டை ஆரம்பிக்கணும். அம்பிளீஸ் டூட்டி சந்தன வச்சியா புள்ள எல்லாம் போய்கிட்டியா? 60 புள்ள போனா மயிராசி அவனை கொல்லணும். எப்படி அது மத்தாங்க ஜெயித்தவன். ஏற்கனவே சொந்தமான ஏற்கனவே காலத்தில் பரமக்கடவுள் கோரி கொண்டு
மைந்தன் சிந்துபூதி மைந்தன் ஐய் சிந்தியை தாண்டி வரக்கூடிய என் பெயரோ ஜெயந்தரசன். நீங்க சிந்து பகுதி மைந்தன் ஜெயந்தரசன் சத்தியமா பாம்பு முடிகிற பொடான மாதிரி மாமா தங்கச்சி நாங்க 100 பேர் 100 பேர் மச்சாமார்கள். நாங்க 100 பேர் ஒரே ஒரு தங்கச்சி. மரமக்களை நோக்கி இது கொன்றமலை வைத்திருக்கின்றேன். அந்த பையனுக்கு அர்ஜுனனுக்கு பிறந்தான அபிமன்னன் போட்டு இன்னைக்கு கொல்லணும். ஆகட்டும். கொன்றமலை வீச்சல ஜெயந்தரசன். கொன்றமலை இப்படியே போட்டேன். ஓ சரவணமா இந்த சரவண வைத்திர ஜெயந்தரசன். சரியாப்பா சரியாப்பா என்னுடைய பக்கத்து அணியில் நீ இருக்கின்றாய். துரியோதனன் துர்ச்சாதனன் சகுனி சல்லியன் துரோணாச்சாரி சஞ்சரதன் வளைத்துக் கொண்டார்கள். தலையிட்டு விட்டார்கள். அப்போ எனக்கு 2 பொண்டாட்டி. கண்ணன் மகள் சுந்தரி 1, வில்லாளன் மகள் ருத்தாரி 2. வில்லாளன் மகள் ருத்தாரி. எனக்கு 2 பொண்டாட்டி. 2 பொண்டாட்டில நீ எதனா ஒரு பொண்டாட்டி கேள்வி நான் உனக்கு தரேன். ஆனா என் சண்டையில மட்டும் உன்னை பங்கு கொள்ள விட மாட்டேன். நான் ஒரு சத்திரியன். மின்னத்த கால பின் வைக்க மாட்டேன். உனக்கு வாழ்ந்து தெரியுமா? இதுக்கு மேல வாழ்ந்து தந்தான் மல்யுத்தம் சொல்லி என்னை ஏமாத்தி என்னுடைய ஆயுதத்தை சேர்த்து எடுத்தீங்களே. ஐயா யாரது? நீங்கள் யார் ஐயா? நான் தான் அங்கு தேசத்தை ஆண்டு வரக்கூடிய கர்ணாவின். அடடா
வாரி கொடுக்கும் வள்ளலாச்சு. ஐயா, நான் ஒரு சத்திரியன், சொல்வாக்க தவறக்கூடாது. இந்த குருச்சத்திர பூமியில் நான் நிராதபாணியா இருக்கிறேன். என் கையில ஆயுதம் இல்லை. உங்க கையில ஏதாவது ஒரு ஒடிந்தா இருந்தாலும் கொடுங்க ஐயா. கண்டிப்பா ஒடிந்தாயுதம் எனக்கு இருக்கின்றது. எங்க அப்பா வளர்த்தபடியே தங்கத்தை தொழிற்சேன். தங்கத்தை தொழிக்கிறேன். இதோ 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 இதோ. சஞ்சய் தரக்கரோடு சண்டைக்கு வந்தோம் அல்லவா? சஞ்சய் தரக்கரை வெற்றி பெற்று விட்டோம். வெற்றி சங்குநாதத்தை தொனித்தேன். ஆடுகூடார போகணும்னா இன்னும் சாவராவ செத்த பிற்பாடு போவோம். உனக்கு கடைசி ஆசை என்ன ஆசை? கடைசி ஆசை என்ன ஆசை? சாவ போறேன். எனக்கு கடைசி ஆசை என்னன்னு கேக்குற. ஆனா இந்த உடலில் உயிர் இருந்தாலும் உங்களை நான் சும்மா விடுவேனா? இந்த பூமி இருக்கு பாருங்க, பூமி. இந்த பூமியை ஒரு அம்மியாகவா, என் உடலை ஒரு கொள்ளையாகவும், நீங்களாம் மிளகாயாகவும் உங்களை என்ன திரும்ப செய்வேன்? அடங்க அம்மியில் மிளகாய் அரைப்பது போல, அம்மியில் மிளகாய் அரைப்பது போல, அரசரே உங்களை பார்க்கிறேன். அபிமன்னன் செத்து பேனான் பேனான் என்ன பற்றிய அபிமன்னன் இறந்த செய்திய பார்த்தான் தேவேந்திரன். அர்ஜுன பகவான் கூப்பிட்டு, தேவேந்திரா, நீ ஒரு பிராமண வடிவம் எடுத்து யாகத்துல இறங்கு. அப்படி இறங்கும் போது சத்திரியர் பார்த்து சும்மா இருக்க மாட்டான். அவன் வந்து தடுப்பான். எனக்கு ஒரு மகன் இருந்தான், அவன் இறந்துட்டான், அதனால நான் சாவ போறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரி சொன்னான். இல்ல, இந்த நேரத்துல நீ சாவக்கூடாதுன்னு அர்ஜுனன் தடுத்தான். சரிங்க, இதே மாதிரி ஒரு புள்ள இருந்து செத்துட்டான், சாவ பண்ணு சத்தியம் கொடுறான். அப்படி சத்தியத்தை வாங்கிக்கலாம் பிராமண வடிவத்துல. அப்புறம் பாடிக்கூடாரம் போய் பார்த்தா அபிமன்யன் இறந்துட்டான். அப்ப அக்னி முட்டி இறங்க போனா அர்ஜுனன். உடனே பிராமண வடிவத்தில் இருந்த தேவேந்திர கொண்டு வந்து மரித்தான். என் பிள்ளை செத்து போய் இறந்து போறேன், நீ என்ன தடுத்து இப்ப நீ சாவ அப்படின்னு தடுத்து விட்டான். அப்ப அர்ஜுனன் சபதம் செய்வான். இன்று என் மகனை மடித்தவனை நாளை பொழுது உதயமாகி அஸ்தமாவதற்குள்ளாக என் மகனை மடித்தவனை மடிக்காது விட்டால் நான் அக்கினி பிரவேசம் செய்வேன் அப்படின்னு சத்தியம் செய்த அர்ஜுனன் 13 நாள் சண்டை அபிமன்னன் கொன்ற மாலை சுற்றி நாடகம் முடிஞ்சு போச்சு. அடுத்த வெள்ளிக்கிழமை பங்களாப்பேட்டை நாடகம் முடிஞ்சு கை தட்டி